சூப்பரு, அருமையாக செஞ்சுருக்காங்கய்யா. சூப்பரு. அவ்வளோதான், ஸ்டோரிக்கு ஒரு ஃபோட்டோ இறக்கியாச்சு. தண்ணி பாருங்க அப்படியே எப்படி போகுதுன்னு. இவன் குளிச்சு வளைச்சிக்க அதே போயில ஆழப்போடா வெளியே போயிடலாம் நினைக்கிறேன் அந்த தண்ணிக்கு. ஏன்னா ஒன்று கை காலில் நடுவுலேயே வந்து மாற்றிட்டு கிடக்கு. அவ்வளோதான். மற்ற இடத்துல எங்கேயாச்சுன்னு வச்சிங்களேன், நடந்து போயிருந்தாலே தம்பி இங்கே வந்து இதுப்பா புலி நடமாடம், இப்போதான் 2 பேர் செத்தானுங்க குடிச்சிட்டு அப்படி அப்படின்னு சொல்லுவானுங்க. ஒரு இடத்துக்கு போனீங்கன்னா எங்கிட்டலாம் போக முடியுமோ அங்கிட்டலாம் போயிடுங்க. அப்படிலாம் போயிட்டு அப்படியே சுற்றி பாருங்க, சரியா? ஆனால் இந்த மாதிரி இடத்துலாம் போயிடாது. இந்த மாதிரி இடத்துலாம் போனீங்கன்னா காசு வந்து நம்மகிட்ட வந்து வாங்குவாங்க. அப்புறம் எடுப்போம். நமக்கு எதுக்குங்க ட்ரோனு, இந்த ஃபோனு போதுங்க. வர்றாங்க அவனை படத்துக்கு எடுக்கிறான், சரியா? காணாமட்டான். எதுக்கு காசை வேஸ்ட் பண்ணிட்டு கண்ணு இருக்கு அப்படியே வந்தோமா போனோமா. ஸ்டோரியில் வந்து தேவைடாது. இப்போ ஒரு ஃபோட்டோ எடுத்து போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஃபோட்டோலேயே வந்து 1000 மெமரிஸ் வந்து கண்ணு முன்னாடி வந்துட்டு போகணும். இப்போ பாருங்கள் எத்தனை பிள்ளைங்க கண்ணு முன்னாடி வந்துட்டு போகுதுன்ட்டு. நல்ல ஊரியா கேரளா கூட, நல்ல ஊரியா. கல்லூரையனுக்கு அப்புறம் கேரளா நல்ல ஊருன்னு நினைக்கிறேன். சந்தோஷம் பொங்குது, சந்தோஷம் பொங்குது, சந்தோஷம் என்னில் பொங்குது. ஏன் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, காலையில் யார் முகத்தில் முடிச்சேன்னு தெரில. காலையில் எழுந்ததுலேருந்து போகிற ஸ்பாட்டு எல்லாமே வந்து சூப்பராக அமைது. காய்ஸ் இப்போ எங்கே இருக்க சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு ரேப்பிள் வாட்டர் ஃபால்ஸ் இருந்தோம் பார்த்தியா, அங்கேருந்து ஊற்றுது பாருங்க ஒரு தண்ணி. அதுக்கும் கொஞ்சம் கீழே, சரியா? அது வந்து ஃபஸ்ட் ஸ்டெப்னா, இது வந்து செகண்ட் ஸ்டெப்பு. அங்கே தான் வந்து இப்போ வந்து நம்ம இருக்கோம். அதை விட இங்கே நல்லா இருக்குது, கூட்டம் கம்மியாக இருக்குது, அது வரைக்கும் சந்தோஷம். அவ்வளோதான். ஆனால் கேரளா கவர்மெண்ட்டை வந்து ஒரு விஷயத்தில் பாராட்டுறோம். ஏன் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து எந்த இடத்துக்குமே வந்து இது வந்து டூரிஸ்ட் பிளேஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அறிவிக்காமல் அவங்க பார்த்து வந்து அந்த பைக் என்ட்ரி அந்த விஷயம் எதுவுமே வந்து அவங்க வந்து போடல. ஓகே ஸ்டார்ட். எங்கே இருக்குன்னா கேரளா கவர்மெண்ட் வந்து இப்போ இதுவே இங்கே மட்டும் தமிழ்நாட்டில் இருந்துருச்சுன்னு வச்சிங்களா, 10 கிலோமீட்டர் அங்கிட்டு ஒரு செக் போஸ்ட் போட்டு இருப்பான், அங்கே ஒரு 10 ரூபா வாங்கியிருப்பான். கிட்ட வந்தோம்னா அங்கே ஒரு 10 ரூபா வாங்கியிருப்பான். அப்புறம் இங்கே வந்த லோக்கல் ஆகுன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு 10 ரூபா வாங்கியிருப்பான். என்ட்ரி ஃபீஸ் ஒரு 300 ரூபா வாங்கியிருப்பான், 30 ரூபா வாங்கியிருப்பான். அப்படின்னு சொல்லிட்டு காசை பார்த்து பிடுங்கிருப்பாங்க. இங்கே பாருங்களேன், நான் வந்தேன் காலையிலேருந்து வந்து அந்த இதுக்கு மட்டும் ரேப்பிள் வாட்டர் ஃபால்ஸ் அது மட்டும் தான், அதுவும் கொடுத்தாலும் 25 ரூபா தான் கொடுத்தேன், கம்மி தான். அந்த இடத்துக்குலாம் அதெல்லாம் கம்மி தான். இங்கே பாருங்கள், இதுவும் வந்து என்ட்ரி வந்து ஃப்ரீ தான். சூப்பராக இருக்குது. எல்லாம் வந்து என்னை வந்து ஒரு மாதிரியாக பார்க்குறாங்க. ஏன் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நான் வந்து அப்படியே என்னது ஜாக்கெட்டா இந்த ரெயின் கோட் போட்டு ஹெல்மெட் போட்டு நான் பார்த்து அப்படியே நடந்து வந்து போயிருவேன். எல்லாம் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி வராங்க. ஹெல்மெட்டோடு சுற்றிட்டு கிடக்குறேன். ஸோ அதனால் வந்து எல்லோரும் நம்மளை வந்து ஒரு மாதிரி பார்க்குறாங்க. ஸோ யார் எப்படி பார்த்தா நம்ம ஒன்றா இருக்குது, சரியா? சண்டைக்கூடாது, சண்டைக்காமல் நம்ம பார்த்து வருவோம், சண்டை விளையாட எடுப்போம். ஆஹா தனியாக இருக்குது, எங்கள் ஒரு ஃபோட்டோ எடுத்துப்போம், கம்ப்ளைண்ட் வருவோம். எப்படி இருக்கு ஃபால்ஸு, ஒரு மரம், சூப்பராக இருக்குது. கேரளாலே பேசாமல் அப்படியே இருந்துட்டு கிடக்குவோம். இதெல்லாம் வச்சுருக்காங்க, அவங்க ரெடி பண்ணுறாங்க. ஓகே, வீடியோ வந்து அப்பப்போ வந்து அங்கிட்டு இங்கிட்டுன்னு சொல்லிட்டு போயிட்டு வரும். ஏன்னா சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லேடிஸ்லாம் வராங்க. எல்லோரும் வந்து நம்ம வீடியோ எடுக்கிறது வந்து சகஜமாக வந்து எடுத்துக்க மாட்டாங்க, சரியா? சில பேர் வந்து சரியாக வந்து அவங்களுக்கு வந்து இருக்காது, இன்னும் அந்த அன்னைசி ஏதோ ஒன்று சொல்லுவாங்க, அப்படி இருக்கும். ஸோ அதனால் வந்து அது மாதிரி வந்தாங்கன்னா நான் வந்து கொஞ்சம் எடுத்துகிட்டு அப்படி எடுப்பேன். ஸோ அதை வந்து நீங்கள் தான் கொஞ்சம் புரிஞ்சுக்கணும், ஓகேவா? ஃபோட்டோ எடுக்க இது ஒரு ஃபோட்டோ எடுக்கணும். அங்கே தான் ஃபோட்டோ எடுக்காது, அங்கே தான் போகிற வரவங்க எல்லோரும் ஃபோட்டோ எடுக்கிறது. ஏன் சர்டிஃபிகேட்டில் இருங்க, அப்படி போனால் இப்படி போனால் ஃபிட்டாக இருக்குது, இப்படி இருங்க. ஓகே காய்ஸ், இதெல்லாம் வீடியோவில் போகிறப்போ சிவா வந்து நறுக்கு நிமிஷம் கிடப்பான். நான் வந்து அவனை கவர் பண்ணுவேன். இந்த வாசி யார் இருக்கானோ யாருமே இல்லை. சுற்றி பார்த்தா என்ன தெரியுது, ஆஹா சூப்பரு, அருமையாக செஞ்சுருக்காங்கய்யா, சூப்பரு. அவ்வளோதான், ஸ்டோரிக்கு ஒரு ஃபோட்டோ இறக்கியாச்சு. தண்ணி பாருங்க அப்படியே எப்படி போகுதுன்னு. இவன் குளிச்சு வளைச்சிக்க அதே போயில ஆழப்போடா வெளியே போயிடலாம் நினைக்கிறேன் அந்த தண்ணிக்கு.
ஏன்னா ஒன்று கை காலில் நடுவுலேயே வந்து மாற்றிட்டு கிடக்கு. அவ்வளோதான். சரி வந்தாச்சு. நேரம் உக்காந்துட்டு அப்படியே கிளம்புவோம். ஓகே ஓகே ப்ரோ. ஃபோன் ஸ்டார்ட் எடுக்கிறாங்களா? ஸோ நம்ம வந்து நம்ம ஷூட்டை முடிச்சுருவோம். அப்படி இருக்குது அன்எக்ஸ்பெக்ட் மொமெண்ட். பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்துல பார்க்கும்போதும் ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாதிரி ஃப்ரேம் வந்து இருக்குது. சரியா? அதனால் வந்து ஒரு இடத்துக்கு போனீங்கன்னா எங்கிட்டலாம் போக முடியுமோ அங்கிட்டலாம் போயிடுங்க. அப்படிலாம் போயிட்டு அப்படியே சுற்றி பாருங்க. சரியா? ஆனால் இந்த மாதிரி இடத்துலாம் போயிடாது. இந்த மாதிரி இடத்துலாம் போனீங்கன்னா காசு வந்து நம்மகிட்ட வந்து வாங்குவாங்க. காசு வந்து பொருளுக்காக தான் கொஞ்சம் அதிகமாக வாங்குவாங்க. சரியா? இன்னொரு விஷயத்தையும் பாராட்டலாம். இதை பற்றி சொல்லணும். தமிழ்நாட்டில் போனிச்சு ஆப்பிள் ஆரஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டே இருப்பாங்க. வாங்கிக்க போட்டு அதெல்லாம் கிடையாது. நானும் வாங்கட்டி போகலான்னு சொல்லிட்டு அவனை பண்ணுவான். எனக்கு நினைச்சரில் புரிஞ்சிக்க முடியல. ஏங்க நான் கூட நினச்சேன்னா சரி இது மாதிரி ட்ரோன் எடுக்கிறாங்க. ஏதோ கல்யாணம் போல இருக்குது, அது வருஷம் எடுக்கிறான் போல வச்சு பர்த்டே ஃபங்க்ஷன் போல இருக்குது, அதுக்காக எடுக்காதாங்க அப்படின்னு சொல்லி நினச்சிருந்தேன். கடைசியில் பட்டே இப்போ நம்ம போகிறப்ப நம்மகிட்ட ஒரு என்ன பேசினாப்புல, என்னப்பா தம்பி இது மாதிரி எடுத்துக்கிறியப்பா 300 ரூபா தான்ப்பா அப்படின்றாரு. அங்கே ஆனாங்கன்னா கூட கேட்கல. அவர் பார்த்து அடின்னு அடிக்கிட்டு சும்மா 2 நிமிஷம் மூச்சு விடாமல் பேசுகிறாரு. நான் கூட அப்படி சத்தியமாக இது வரைக்கும் எங்கேயும் பேசுனதே கிடையாது. அந்த அளவுக்கு பேசுகிறாரு. பேசி முடிச்சுட்டு ப்ரோ நான் சொல்கிறத கேளுங்க ப்ரோ அப்படின்றேன். அதுக்கப்புறம் என்ன நான் இந்த ஸ்கூலாக வந்துருக்கேன், ஃபேமிலியோட வரப்போ நான் எடுத்துக்கிறேன், கண்டிப்பாக உங்களை மறக்க மாட்டேன், உங்களுக்கு மிகப்பெரிய கூந்தல் வந்து எனக்கு ஞாபகம் இருக்குது சரியா அப்படின்னு சொல்லிட்டு நான் அவருக்கு ஒரு பேச்சு அடிச்சுட்டு நான் வந்துட்டேன். சரியா? நல்லா இருக்கா சொல்லுங்க. அப்புறம் எடுப்போம். நமக்கு எதுக்குங்க ட்ரோனு, இந்த ஃபோனு போடுங்க. அவன் அவனை பறந்துட்டு விடுவான். சரியா? காணாமட்டான். எதுக்கு காசை வேஸ்ட்டு பண்ணிட்டு கண்ணு இருக்கு அப்படியே வந்தோமா போனோமா ஸ்டோரியில் வந்து தேவைடாது. இப்போ ஒரு ஃபோட்டோ எடுத்து போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஃபோட்டோலேயே வந்து 1000 மெமரிஸ் வந்து கண்ணு முன்னாடி வந்துட்டு போகணும். இப்போ பாருங்கள் எத்தனை பிள்ளைங்க கண்ணு முன்னாடி வந்துட்டு போகுதுன்ட்டு. பிள்ளைங்களாம் போயிட்டு ஆளாக வந்து எதிரி எடுக்கல, பேச முடியல. அப்புறம் பண்ணுறோம். சரியா? போவோம். நிறையா வச்சு போவோம். இதெல்லாம் வந்தாச்சு. ஒரு டீ சாப்பிட்டு போகணும்னு நினைக்கிறேன். டீ கடை தெரியல. ஓகே டீ சாப்பிடுங்க காய்ஸ். இந்த இடத்தையே விட்டு போகிறதுக்கும் மனசு இல்லை. ஏன் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா தம்பி நம்ம தான் குளிக்கலை, சிண்டு ஏச்சும் குளிக்க வைப்போம் சொல்லிட்டு இப்போ தான் வண்டியை வந்து வாட்டர் வாஷ் பண்ணேன். மற்ற இடத்துல எங்கேயாச்சுன்னு வச்சிங்களேன் நடந்து போயிருந்தாலே தம்பி இங்கே வந்து இதுப்பா புலி நடமாடம் இப்போ தான் 2 பேர் செத்தானுங்க குடிச்சிட்டு அப்படி இப்படி சொல்லுவானுங்க. ஆனால் இங்கே வந்து வண்டி கழுவுறதுக்கு எதுவும் சொல்லலை. எல்லாம் ஹெல்ப் பண்ணுறாங்க, நல்லா ஹெல்ப் பண்ணாங்க. நல்ல ஊரியா கேரளா கூட நல்ல ஊரியா. கல்லூரி எனக்கு அப்புறம் கேரளா நல்ல ஊருன்னு நினைக்கிறேன். சரி ஓகே அடுத்து அதிரப்பள்ளிக்கு போவோம். சரியா? நம்மளை பார்த்துட்டு தான் அண்ணனே ஜீப் எடுத்து வந்தீங்க நிப்பாட்டினா. அது தெரியுமா உங்களுக்கு?